ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய ஃபீல்டில் வந்து எப்படி வந்து சைக்காலஜி வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சைக்காலஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா சொன்னதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து அந்த கான்செப்ட் வந்து புரியாது. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ வேரியஸ் ஃபீல்ட் ஆஃப் சைக்காலஜியில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எஜுகேஷன் பொறுத்தவரை சைக்காலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா டீச்சர்ஸ்கிட்ட இருந்து நம்ம கற்றுப்போம். டீச்சர்ஸ்கிட்ட இருந்து அவங்களோட சைக்காலஜி இருக்குது, அவங்க எப்படி சொல்லி தராங்க, அந்த அவங்களோட பிஹேவியர் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து புரியும். அப்படி எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படி பார்த்தோம்னா அவங்க வந்து டீச்சர் வந்து நல்லா வந்து சாஃப்ட் கேரக்டரா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லி கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். அதுவே வந்து ரொம்ப ரொம்ப டெரரா இருந்தாங்க அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் என்ன சொன்னாலும் அவங்க எவ்வளவு ஈஸியா சொன்னாலுமே நம்மளுக்கு வந்து அதை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ அதான் வந்து எஜுகேஷன் பொறுத்தவரை சைக்காலஜி ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். அந்த எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா டீச்சர் ரிலேஷன்ஷிப், டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு சைக்காலஜி வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து மெடிசன்ல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரிதான் எஜுகேஷன் ஃபீல்டு மாதிரிதான் இந்த மெடிசன் ஃபீல்ட்லயும் எப்படி வந்து ரிலேஷன் இருக்கு, டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் எப்படி இருக்கு. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ வந்து டாக்டரா இருக்கவங்க வந்து பார்த்தோம்னா அந்த பேஷண்டோட பிஹேவியர் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அவங்க வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து டாக்டர் வந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால வந்து மெடிக்கல் ஃபீல்ட்லயும் வந்து சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை எப்படி வந்து ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்றது, ஸோ இண்டஸ்ட்ரியல் லெவலில் வந்து அவங்களுக்கு வந்து ஐடியா தர்றது, ஸோ எப்படி வந்து இந்த ப்ராஃபிட்டை அதிகப்படுறது, லாஸை வந்து எப்படி வந்து டிக்ரீஸ் பண்றது, அதை வந்து அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி யூஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து அந்த ஒர்க்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன், அதாவது ஒர்க்கர்ஸுக்கும் அதுக்கப்புறம் வந்து மேனேஜருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தாதான் ஸோ ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா வந்து மேனேஜர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து அதே மாதிரி கஸ்டமருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க. சைக்காலஜி வந்து அதில் வந்து யூஸ் ஆகுது. ஸோ எப்படி வந்து கஸ்டமர் வந்து எப்படி ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எப்படி ட்ரைனிங் கொடுக்கறது, அது மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஃபீல்ட்ல வந்து சைக்காலஜி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அவங்க குவாலிட்டி, ஒர்க்கர்ஸோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஸோ அவங்க கஸ்டமருக்கும் சேல்ஸ்மேனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்றது, இதுல வந்து பார்த்தோம்னா சைக்காலஜி வந்து ஹெல்ப் பண்ணுது. கிரைம்ல வந்து எப்படி வந்து சைக்காலஜி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சைக்காலஜி, அவங்க பிஹேவியரை பார்த்தே நம்ம வந்து அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து சைக்காலஜி வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பொலிட்டிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மெயின் ரோலாக இருக்குது. சைக்காலஜி வந்து பொலிட்டிக்கல் லெவலில் வந்து மெயின் ரோலாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட பிஹேவியர், லீடர்ஷிப் எப்படி இருக்கு, ஸோ அதெல்லாம் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில் வந்து சைக்காலஜி வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கைட்னஸ் அண்ட் கவுன்சிலிங் வந்து பார்க்கலாம். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கவுன்சிலிங்னா என்னன்னா இண்டிவிஜுவலுக்கு வந்து கொடுக்கறது, ஓகேங்களா, இண்டிவிஜுவலுக்கா வந்து கவுன்சிலிங் கொடுக்கறது வெறும் ஒரே ஒரு பேர்சனுக்கு. ஸோ அதே வந்து குரூப் கவுன்சிலிங் பார்த்தோன்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பருக்கு வந்து கொடுக்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்காங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கொடுக்கறது குரூப் கவுன்சிலிங். ஸோ இதனால வந்து அந்த பர்சனோட பிஹேவியர் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். அவங்க கொடுக்குற கவுன்சிலிங் அது மூலமா அவங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து வரலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பர்சனுக்கு வந்து சேஞ்ச் வந்து வரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுக்கறது மூலமா அந்த பர்சனுக்கு வந்து பிஹேவியர்ல வந்து சேஞ்ச் வந்து நடக்கும்.
நெக்ஸ்ட் மிலிட்ரி சயின்ஸ்லயும் வந்து இது வந்து மெயின் ரோலா வந்து இருக்கு சைக்காலஜி. ஸோ இதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து அவங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணலாம், ஸோ ட்ரைனிங் கொடுக்கலாம், அது மாதிரி இருக்கிறதுல வந்து ரொம்ப வந்து சைக்காலஜி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ இப்போ பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமலதான் வந்து நிறைய வந்து மென்டல் ஹெல்த் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஸோ நிறைய ப்ராப்ளம் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹாஸ்டல்ல இருக்காங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்காது. அது மாதிரி பார்த்தோன்னா இந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா அங்க 2 பேர் ஸ்டாஃப்ஸ்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அதனாலே நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ வந்து இந்த சைக்காலஜி வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்மள இருந்து அதர்ஸ் கிட்ட இருந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இம்ப்ரூவ் வந்து மென்டல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ வந்து மென்டல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுனால நம்ம ஒரு குட் கேரக்டரை வந்து அச்சீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹியூமன் ரிலேஷனையும் அதே தான். ஸோ என்னன்னா எப்படி வந்து சைக்காலஜி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அடுத்த பர்சன்ஸ் கூட வந்து எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம், ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு, ஸோ அதே எல்லாரும் வந்து பேசணும், ஸோ பழகணும். ஸோ அது மூலமா நம்ம வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதனால நம்ம வந்து என்ன கிரியேட் பண்ணலாம், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து கிரியேட் பண்ணலாம், இந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ அதுல வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ல சைக்காலஜி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்டா பார்க்க செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம சைக்காலஜி ரொம்ப தேவைப்படுது. ஸோ வந்து நம்மள ஒரு குட் ஹேபிட்ஸ், ஸோ அதனால வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஸோ அதனால வந்து நம்ம மென்டல் ஹெல்த்துமே நல்லா இருக்கும். ஸோ எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம இருக்கும். ஸோ செல்ஃபா நம்ம டெவலப் ஆகணும்னாலே நம்ம சைக்காலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வேரியஸ் ஃபீல்ட் ஆஃப் சைக்காலஜி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வேற என்ன டாபிக் வேணும் அப்படின்னு சைக்காலஜில வந்து வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான வீடியோ லிஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல வர நோட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் இன்ஸ்டா ஐடியா கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எல்லா வீடியோஸோட நோட்ஸுமே அதில் தான் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.